திமுகவும் அதிமுகவும் தமிழக மக்களை ஏமாற்றி வருவதாக தேமுதிக தலைவர் விஜயகாந்த் குற்றம் சாட்டியுள்ளார். பொள்ளாச்சியில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளருக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் 2 திராவிட கட்சிகளின் ஆட்சியிலும் மணல் கொள்ளை நடைபெற்று வருவதாக விமர்சித்தார். தமிழகத்தில் விளைபொருட்களுக்கு உரிய விலை கிடைக்காத நிலை இருப்பதாக கூறிய விஜயகாந்த், பொள்ளாச்சியில் தண்ணீர் இல்லாமல் தென்னை மரங்கள் கருகிவிட்டதாக குறிப்பிட்டார். தண்ணீரை மக்களுக்கு இலவசமாக வழங்க வேண்டிய தமிழக அரசு பாட்டிலில் அடைத்து விற்பனை செய்வதாகவும் அவர் குறை கூறினார். பாரதிய ஜனதாவுடன் மத்திய அரசில் அங்கம் வகித்த போது அக்கட்சி மதவாத கட்சி என திமுகவுக்கு தெரியவில்லையா என்று விஜயகாந்த் கேள்வி எழுப்பினார். தமிழகத்தில் மக்களின் வாழ்க்கை தரம் உயரவில்லை என குறிப்பிட்ட அவர், மாற்றத்தை உருவாக்க நரேந்திர மோடி பிரதமராக வேண்டும் என்றார். தமிழகத்தில் பாரதிய ஜனதா கூட்டணியில் தொகுதி பங்கீடு முடியும் வரை தாம் தனியாகவே பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளதாக விஜயகாந்த் தெளிவுபடுத்தினார். அந்த செலந்தி பூச்சி தென்னையெல்லாம் பட்டு போச்சுன்னா ஏன் பட்டு போச்சு? தண்ணி இல்ல, குடிக்கிறது கூட தண்ணி வைக்கும், மரத்துக்கு தண்ணி ஊத்த, எங்க ஆடு மாடுகளுக்கு தண்ணி ஊத்த, மனுஷனுக்கு குடிக்க தண்ணி இல்லையேன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆக அதனாலதான் பாத்தீங்கன்னா நம்ம அமராவதி டேம்லையும் திருமூர்த்தி டேம்லையும் இது வரைக்கும் தூரே வராம இந்த அம்மா தூர் வரதுக்கு போய் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா தூர் வராதுக்கு சாட்சி இந்த விஜயகாந்த்.